இது உங்கள் ஃபிக்ஷனில் நானும் உங்கள் அம்மா ஃபேமிலியில் எடுத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்காக ரன்சாட் தான். ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒரு சில குட்டி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஜங்குக்காக ரன்சாட் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு இது வந்து ஒர்க் டைம் தான், இருந்தாலும் சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். அண்ட் தென் பேக்ரவுண்டில் ஏதாவது ரொம்ப சத்தமாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்கடா. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா ஐம் சாரி ரொம்ப சாரி. ஓகேயா, சரிடா போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் ஜங்குக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், அதே டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே ஜங்குக்கை பார்த்துருப்பீங்க அண்ட் தென் உடனேவே ஃபாலோன் ஆகிருப்பீங்க. பட் இது நாள் வரைக்குமே நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஜங்குக் கிட்ட பேசினதே கிடையாது, பேச ட்ரை பண்ணதும் கிடையாது. பிகாஸ் அவன் உங்களை க்ராஸ் பண்ணி போகிறப்பவே உங்களுக்கு படப்படன்னு ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ பட் கண்ணா பின்னா லவ், பைத்தியக்கார லவ், அவ்வளோ லவ் அவன் மேலே. ஆனால் அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஜங்குக்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இன்னொரு விஷயமும் பிடிக்கும். என்னன்னா புக்ஸ் ரீட் பண்ணுறது. ஸோ புக்ஸ் மேலே அவ்வளோ பைத்தியம் உங்களுக்கு இருக்குது சின்ன வயசுலேருந்தே. அதுவும் ரொம்ப குறிப்பாக இந்த ஹிஸ்டாரிக்கல் சைடில் இருக்கக்கூடிய அந்த லவ் ஸ்டோரிஸ், ஒரு ஹீரோயினை பார்க்குறது, தென் ஃபர்ஸ்ட் சைட், அப்புறமா அந்த லவ்வை இன்டைரக்டாக சொல்ல தவிக்கிறது, தென் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது, அந்த ரிட்டன் பேக் ஆகிற அந்த லவ்வுக்காக ரொம்ப எஃபோர்ட் போடுறது, அது சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படியே ஒரு ரசித்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ நாள் தவறாமல் நீங்கள் டெய்லியுமே லைப்ரரிக்கு போயிடுவீங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, நீங்கள் ஜங்குக் மேலே வச்சுருக்கிற அந்த அழகான ஃபீலிங்ஸை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்ணனை வரிகள் மூலமாகவே ஒரு நாவலாக எழுதுறீங்க. ஸோ ஒருவேளை ஜங்குக் உங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா இன்னும் எப்படியெல்லாம் அவனை நீங்கள் லவ் பண்ணுவீங்க அப்படின்றத ரொம்ப அழகாக, ரொம்ப ரசித்து அழகழகான வரிகளால் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட டேஸ் எல்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. டெய்லியுமே ஜங்குக்கை பற்றி ஒரு 1000 தடவை 2000 தடவை யோசிக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கண்ணா பின்னா காதல் அவன் மேலே. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக கேஷுவலாக இருப்பான். ரொம்ப கேஷுவலாக பழகக்கூடிய ஒரு பையன். புதுசாக யாராவது பேசினாங்கன்னா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கில் கனெக்ட் ஆகிடுவான். அந்த அளவுக்கு கேஷுவலாக அண்ட் ஜாலி. ஆனால் ப்ளே பாய் கிடையாது. ப்ளே பாய்க்கும் ஜாலி டைப் பாய்க்கும் வித்தியாசம் இருக்குது, சரியா? ஸோ அப்படி தான். ஆனால் ஜங்குக்கு லவ் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் அது மேலே அவனுக்கு ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது இது வரைக்கும். அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே கதைக்குள்ளே போயிடலாமா? இப்போ நீங்கள் அப்படியே லைப்ரரியில் உட்காந்து உங்களோட நாவலுக்கு நீங்கள் ஸ்டோரியெல்லாம் ரீட் பண்ணி அப்படியே எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இன்வால்வ்டோட அவனை நினச்சி உருகி நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக வந்து அவ்வளோ லவ் இருக்கும் அவனை நினைக்கும்போது. ஸோ அப்படியே உட்காந்து எழுதிட்டு இருக்கவே இப்போ ஜங்குக் அந்த அமைதியான லைப்ரரியில் அப்படியே என்டர் ஆகிறான். நீங்கள் அப்படியே புக்கை வந்து உங்கள் ஃபேஸ்க்கு நேராக வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அவனோட வியூலேருந்து பார்த்தா உங்களோட ஐஸ் மட்டும்தான் தெரியும் அவனுக்கு. அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் அவன் அப்படியே நடந்து போகிறான். நீங்கள் அப்படியே எதார்த்தமாக அப்படியே கண்ணை நிமிர்த்தி பார்க்குறீங்க. அவன் கேஷுவலாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அவனோட ஹேர் அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகி அழகாக இதாகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே ரசிக்கிறீங்க. உங்கள் பாடிஸில் ஒரு பார்ட் கூட அப்படியே அசையாமல் இருக்குது. உங்கள் ஐஸ் மட்டும் அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படியே மூவ் ஆகுது அவன் போகிற அந்த பக்கம் பார்த்து. ஸோ அந்த நொடி உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பின்னாடி எல்லோரும் நின்று ஒரு மாதிரி வயலின் வாசிக்கிற அந்த ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனை பார்த்ததுமே உங்கள் மனசில் இருந்த அவ்வளோ லவ் வந்து அப்படியே வார்த்தையாக கொட்டுது. நீங்கள் அப்படியே உங்களையே மறந்து அந்த நாவலை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக் இன்னும் உங்களை பார்க்கறதான் கவனிக்கல தான், ஆனாலும் அவனை பார்த்த சந்தோஷத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத ஃபீல். நீங்கள் அப்படியே ரொம்ப ரசித்து அவனை பார்த்துக்கிட்டே அந்த லைன்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் புக்கை பொருட்டி கிடைக்காத அந்த வார்த்தைகள் எல்லாமே அவனை பார்த்தது உங்களுக்குள்ளே இருந்து அப்படியே கொட்டுது. ஸோ ரொம்ப ரம்மியமாக அழகாக அந்த லைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்க. அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் டெய்லியும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. அதுவும் எதுக்காக? நம்ம ஜங்குக்காக தான். ஸோ அந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் டெய்லியும் ஈவினிங் ஜங்குக் பேஸ்கெட் பால் மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போவான். ஸோ அவன் அந்த லைப்ரரி கடந்து போக ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அந்த 2 நிமிஷத்துக்காக அந்த ஈவினிங் ஃபுல்லாக அவனுக்காக அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டு இருப்பீங்க.
ஸோ இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு நம்ம மேலே லவ் வச்சிருக்கா அப்படின்றதே தெரியாமல் ஜங்குக் அவனோட டேஸில் அவன் பாட்டுக்கு கடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே போக அட் ஒன் டே இன்னும் 15 டேஸில் காலேஜில் ட்ரெடிஷ்னல் டே வருது. ஸோ அதுக்காக ட்ரெடிஷ்னலாக நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் தென் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே எல்லா ஒர்க்ஸையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியர்ஸ்க்கு வந்து ட்ராமா பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இப்போ ஜேகேவை தான் அதுக்கு இன்சார்ஜாகவும் போட்டுடுறாங்க. வேறு வழி இல்லை, அவன் தான் இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும். இப்போ ஜேகே அவனோட மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கூலாக கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான். கிளாஸில் வேறு யாரும் இல்லை. இதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காந்து, டே மச்சான் என்னடா ஜாலியாக இருக்க, இன்னும் 15 நாளில் ப்ரோக்ராம் ஒர்க் இருக்குது, ஞாபகம் இருக்கா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்ன, ஏதாவது ஸ்டோரி வச்சுருக்கியா? அதெல்லாம் இல்லை. டேய் என்னடா இப்படி சொல்கிற, இன்னும் 15 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே எல்லாரையும் ரெடி பண்ணணும், டைலாக்ஸ் கொடுக்கணும், அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும், நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவேன்னு தானடா ஒன்றை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. டேய் எனக்கு இந்த ஒர்க் எல்லாம் செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? ட்ரெடிஷ்னல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. ஏதாவது இங்கிலீஷ் நாவல்லேருந்து எடுத்தால் கூட பரவாயில்ல, தமிழில் இருந்து எப்பட்றா, எனக்கு அதெல்லாம் செட்டாகவே ஆகாது, உனக்கு தெரியாதா? டேய் அதுக்குன்னு இப்படி விட்டுருவியா? ஒன்று பேருக்கு ஏதாவது பண்ணு, இல்லைன்னா நான் பண்ணலன்னு போய் சொல்லு. இப்படி அசால்ட்டாக இருந்தால் என்னடா அர்த்தம்? கடுப்பாக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வா நம்ம லைப்ரரி போகலாம். போய் என்ன பண்ண சொல்கிற? டேய் ஏதாவது சும்மா ரெடி பண்ணிகிட்டு இருப்போம்டா, நம்ம ஏதாவது கேட்டாங்கன்னா கூட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோனாவது சொல்லலாம்டா. அப்போ ஜேகே ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்போட அங்கே வரான் லைப்ரரிக்கு. அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்டு, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த காப்பியங்கள் சம்திங் அந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து புரட்டிட்டு இருக்காங்க, ஏதாவது புதுசாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரிஸாக இருக்குது. ஸோ என்னடா புதுசாக எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் யதார்த்தமாக உங்கள் டேபிளை பார்க்குறான். ஆக்சுவலாக உங்கள் டேபிளுக்கு பக்கத்து டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் டேபிளை பார்க்குறான். அங்கே வந்து ஃபுல்லாக புக்ஸ் பரப்பி இருக்குது. உங்கள் டைரி ஓப்பனில் இருக்குது. காற்றுல அந்த பேப்பர் மட்டும் அப்படியே புரட்டிகிட்டே இருக்குது. அந்த சவுண்டில் டிஸ்டர்ப் ஆகி தான் அப்படி திரும்பி பார்த்துருப்பான். நீங்கள் அங்கே உட்காந்து எழுதிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஹெச்ஓடி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து உங்களை கூப்பிட்ருப்பா. ஸோ அதனால அப்படியே வச்சுட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. சரி உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த சைடு பார்க்கும்போது இருக்கிற எல்லாமே தமிழ் புக்ஸாக இருக்குது. ஸோ என்னடா அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே எட்டி பார்க்குறான். அப்படியே வந்து கொஞ்சம் நகர்ந்து வந்து ஒரு புக்கை வந்து எடுத்து அப்படியே புரட்டி பார்க்குறான். அதில் இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து எல்லாமே லவ் ஸ்டோரிஸாக இருக்குது. ஸோ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த சீட்லேயே உட்காந்துட்டு அப்படியே புரட்டி படிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் உங்கள் டைரி பேப்பர் அப்படியே புரண்டு ஃபஸ்ட்டு பேஜில் நிற்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜங்குக்கோட அந்த ஐஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே அழகாக வந்து ட்ரா பண்ணி அதுக்கு கீழே அழகாக என்னவனின் என் காதல் அப்படின்னு டைட்டில் போட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபர்ஸ்ட் பேஜை எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஜங்குக்கை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மோமெண்ட்டை ஒரு மாதிரி அழகாக அந்த பழமையான தமிழோட அந்த வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அவனுக்கு வந்து இந்த சுத்த தமிழோடைய அர்த்தங்கள் வந்து புரியாது, ஆனால் ஓரளவு புரிஞ்சுக்கிறான். ஸோ நீங்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி வர்ணித்து எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்ட்டோடு அதை புரட்டி படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறப்பெல்லாம் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, அவன் மேலே உங்களுக்கு இருக்க எந்த மாதிரியான லவ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து அழகாக ஒரு ஹீரோயினுக்கு வந்து கேரக்டர் போட்டு எழுதியிருக்கீங்க. ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுறான் அந்த ஸ்டோரியில். ரொம்ப ரசித்து அப்படியே ஒரு 4-5 பேஜ் படிக்கிறான். ஸோ அப்படியே அவன் படிச்சுட்ருக்கிறத அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, டேய் கதை தேட சொன்னா அங்கே உட்காந்து என்னடா பண்ணிகிட்ருக்கா, இரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புரட்டி படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஆர்வம் தாங்கலை, அந்த ஸ்டோரி இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக நீங்கள் அப்படியே என்டர் ஆகுறீங்க உள்ளே. உங்களோட சீட்டில் ஜங்குக் உட்காந்து உங்கள் டைரியை படிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனோட காதல் கதையை அவனே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கே தெரியாது அது அவனோட கதைன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்கு, ஹார்ட் பீட் அப்படியே டப்பு அடிக்குது. அவன் கையில் நம்ம புக்கா அப்படின்ற மாதிரி.
ஸோ நீங்க அப்படியே பக்கத்துல வரீங்க. இப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்டும் அப்படியே வந்து, "என்னடா?" அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறான் அந்த பேப்பர. ஸோ அவனும் கன்டின்யூ பண்ணி வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குமே அது புடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருமே உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மெதுவா கிட்ட நெருங்கி வரீங்க. அப்ப கரெக்ட்டா ஜங்குக்கோட மொபைல் வைப்ரேட் ஆகுது. இது வேற. "டேய் இத படிச்சுட்றா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டெண்ட் பண்ணி, "ஹலோ மீ சொல்லு மீ என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே கிராஸ் பண்ணி பேசிக்கிட்டே போறான். அவன் கிட்டத்தட்ட உங்கள டச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச் கேப்ல தான் போயிருப்பான். ஸோ உங்களுக்குன்னா ஹார்ட் அப்படியே வெளிய அந்து வந்து விழுந்துரும் போல இருக்கு. அப்படி இருக்கு படபடன்னு ஜங்குக்கா நம்ம கிட்ட வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்படியே அந்த படபடப்புலயே அந்த ஜங்குக்கோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "சீனியர் அ இது என்னோட டைரி" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "ஓ! இது உன்னோடதா? ரொம்ப நல்லா கதை எழுதியிருக்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புரட்டி படிச்சுட்டே இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல. சீனியர்ஸ்க்கு ட்ராமா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்டோரி எடுக்க வந்தோம். பார்த்தா எதுவுமே அவ்வளோவாக்கா செட் ஆவல. உன் டைரிய சும்மா எதார்த்தமா தான் எடுத்து படிச்சோம். சூப்பரா இருக்கு. நாங்க வேணா இதுவே ட்ராமாவா பண்ணிக்கட்டுமா? அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அ சீனியர் அது வேண்டாமே ப்ளீஸ். ஏன்? இல்ல நான் அத நாவலா கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இத நீங்க ட்ராமாவா பண்ணிட்டீங்கன்னா, அது நான் காப்பி பண்ண மாதிரி இருக்கும். ஆ ப்ளீஸ். ஓ! ஆனா இது நல்லா இருக்கே! அ சீனியர் ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போறேன். இந்த டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அப்ப அவனும் யோசிச்சுக்கிட்டே, ம் சரி ஓகே. இன்னொரு 15 டேஸ் இருக்குல்ல. அதுக்குள்ள நீ முடிச்சுருவல்ல. அப்போ நம்ம வேணா ட்ராமாவ முடிச்சுட்டு, இந்த புக்க அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாமே! சீனியர் அது ஒண்ணும் பதட்டப்படாத. நம்ம ட்ராமாவா பண்ணலாம். சூப்பரா இருக்கு இந்த ஸ்டோரி. அது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ! இங்க பாரும்மா, ஸ்டோரி சூப்பரா எழுதியிருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க தேடுனா கூட இப்படி ஒரு கதை கிடைக்குமான்னு தெரியல. அண்ட் தென் நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ டயலாக் எல்லாம் கொடுக்கணும், ப்ரிப்பரேஷன் நடக்கணும். இது வேற எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாம இந்த லீட் கேரக்டர ஜங்குக் பண்ணான்னா அட்டகாசமா இருக்கும். நீ வேணும்னா பாரு. ஸ்டோரி செம்மையா போகும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ அதுக்குள்ள முடிச்சிரு. ரிலீஸ்க்கு நான் பொறுப்பு. அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஸோ நீங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா இந்த லீட் கேரக்டர ஜங்குக் பண்ண போறான் அப்படின்னு சொன்னதுமே, உங்களுக்கு மறுக்க மனசே இல்ல. சரின்னு சொல்லிடுறீங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க டைரி எடுத்துக்கிறான். அ சீனியர் ஒரு நிமிஷம். ஆ சொல்லுமா. அம் இல்ல நான் இத ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப உருக்கமா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் உயிர் கொடுத்து எழுதியிருக்கேன். அதனால இத ஏனோ தானோன்னு பண்ணாம கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. சரி ஓகே. நீ ஒண்ணு பண்ணு. நீ ஃப்ரீயா இருக்கும்போது ஆடிட்டோரியம் வா. நாங்க அங்க தான் இருப்போம். இதுல எந்த பார்ட்ட ட்ராமா பண்ணலான்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணி வைக்கிறோம். நீ வந்துட்டு அதுல என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா குடுத்துட்டு போ. அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்களும் வந்து லைட்டா சிரிச்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி மண்டைய மட்டும் கிடுகிடுன்னு ஆட்டுறீங்க. அப்போ கரெக்ட்டா வந்து அவன் புக்க எடுத்துட்டு வெளிய போகவும் ஜங்குக் அவனோட வந்து ஜாயின் ஆயிக்கிறான். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்டேருந்து அந்த டைரி வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் வந்து ஜங்குக் கிட்ட சொல்லிட்டே போறான். ஜங்குக் இதுவரைக்கும் உங்கள பார்க்கவே இல்ல. ஸோ நீங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி மனசு ஏனோ உங்கள விட்டு அந்த டைரி போனது ஏனோ ஜங்குக்கே போன மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க பிளாங்க் மைண்டா. இப்ப நீங்க அந்த டைரியில உங்களுக்கும் ஜேகேவுக்கும் மேரேஜ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத கற்பனையா யோசிச்சு, நீங்க அந்த நேரத்துல என்ன மாரி உணருவீங்க? என்ன மாதிரியான லவ்வ நீங்க வெளிப்படுத்துவீங்க? அப்படின்றதெல்லாம் கற்பனையா யோசிச்சு, அந்த டைரியில இருக்கக்கூடிய ஹீரோ, ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் பண்ணி முடிச்சு வச்சிருந்திருப்பீங்க. அதோட தான் அந்த டைரி கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களோட லைஃப் எப்படி போகும் அப்படின்றதோட முடிச்சு, அந்த நாவல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல நீங்க உட்காந்துட்டீங்க. இந்த பக்கம் ஜேகே அந்த டே ஃபுல்லாவுமே உங்க டைரிய வந்து படிச்சு கம்ப்ளீட் பண்றான். சில வேர்ட்ஸுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல. இருந்தாலும் அத விட்டுட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகள வச்சு ஓரளவு புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆர்வம் தாங்கல. அந்த கதைகள் வந்து போக போக எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப இன்வால்வ்டா இதுவரைக்குமே ஒரு தமிழ் புக் அப்படின்றத இவ்ளோ இன்வால்வ்டா அவன் வாசிச்சதே கிடையாது. ஸோ அவ்வளோ இன்வால்வ்டா அந்த புக்ஸ வந்து வாசிச்சு முடிக்கிறான்.
நிற்கிறான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே காலேஜ் வந்துட்டு அந்த எண்ட் ஆகிற பார்ட்டையும் ஃபஸ்ட் பார்ட்டையும் தென் நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டையும் எடுத்து ஒரு லாங் லவ் ஸ்டோரி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்துருப்பான். அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு ஆடிட்டோரியமில். அவங்க டயலாக் எதுவுமே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. சும்மா அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிவிட்டு ஒரு மைண்ட் ஷோ மாதிரி அவங்களே வந்து சும்மா ரெடி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஆடிட்டோரியம் என்டர் ஆகும்போது அந்த மேரேஜ் ஆகிற சீன். ஸோ தமிழ் ஸ்டோரிஸ்லலாம் மேரேஜ் எப்படி நடக்கும், ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய போட்டிஸ் எல்லாம் நடக்கும். எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து வின் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு மாதிரி கர்வத்தோடு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு இதோடு வந்து நிற்பான். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக மாலைலாம் போட்டு அவங்கள வந்து ஓகே நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த சீனை வந்து அவங்க இப்போ க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து போய் நின்றுட்டுருக்கீங்க, தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ரோல், அதாவது ஹீரோயின் ரோலை வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தென் ஒரு இன்வால்வ்மெண்ட் எல்லாம் இல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. பட் ஜங்குக்கு ஏதோ பண்ணுறான், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாலை போடக்கூடிய அந்த சீன் அது வந்து எப்படி இருக்குன்னா ஏனோ தானோ அந்த மாதிரி இருக்குது, ஒரு உயிரே இல்லாத மாதிரி. உங்களுக்கு அதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாகுது. ஏன்டா உயிரை கொடுத்து எழுதி வச்சுருக்க, நீங்கள் என்னடா சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிட்ட வேகமாக போகிறீங்க. அங்கே தூரத்தில், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, அதான் உங்ககிட்ட டைரி வாங்கிட்டு போனால அவன் தான் நின்றுட்டுருக்கான். சீனியர். அப்போ அவன் அப்படியே திரும்புகிறான். வா, பேர் என்ன? வயன். சாரி பேரை கூட கேட்க மறந்துட்டேன், அவ்வளோ அவசரத்தில் நேற்று வந்துட்டேன். இட்ஸ் ஓகே சீனியர். சொல்லு, என்ன விஷயம்? இல்லை சீனியர், நான் இந்த சீனை பார்த்தேன், இதில் உயிரே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அந்த ஹீரோயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்த 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க உங்களை. அப்போ தான் ஜங்குக் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறான். அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். பட் நீங்கள் வந்து அப்படியே ஒரு கோவத்தில் வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல சீனியர், இந்த ஸ்டோரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக நுணுக்கமாக எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் அதில் ஒரு உயிரே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு கோவம் வருது, அதான் ஹீரோயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணுக்கு வந்து செம கோவம் வருது. என்ன ஸ்டோரி எழுதிட்டேன்னா பெரிய ஸ்டோரி க்ரியேட்டர்னே நினைப்பா? ஸ்டோரி எழுதுகிற மாதிரி அதை ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியுமோ, எல்லாம் வந்துடுமோ, ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் எழுதுகிற மாதிரி ஈஸியான விஷயம் நினச்சியா? வா வந்து பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி எழுதி ஜங்குக்கு முன்னாடி நிப்பாட்டுறா. உங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட்டு பட அப்படியே ஏறிட்டே போகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை லைட்டாக திட்டுறான். நீ மூடுறா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ உயிர் இல்லை உணர்வு இல்லைன்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க பெரிய க்ரியேட்டர்னால் அப்படியே எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் கொட்டிடுவாங்களாமோ. சரி பண்ண சொல்ல பார்க்குறேன், அப்போ மட்டும் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கு. வாயை மூடி, அவள் ஏதோ ஜூனியர் பொண்ணு, அவகிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்கள் ஃப்ரெண்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்டும் வந்து திட்டிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் சீனியர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அந்த பொண்ணு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை அப்படியே பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட பொசிஷன் போய் நின்றுட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு 5 ஸ்டெப்ஸ் நடந்து வரணும். தென் நீங்கள் அவனை வந்து ஒரு மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு ஒரு மாலை எடுத்துகிட்டு வந்து அவனோட கழுத்தில் போட்டுட்டு ஒரு நிமிர்ந்த பார்வை பார்க்கணும். ஸோ உங்கள் பார்வையில் அவன் அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடுவான். அதுதான் வந்து அந்த ஸ்டோரியோட மெயின் மேட்டர். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து பேக்ரவுண்டில் நின்று ஒருத்தர் அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை மைண்ட் ஷோ மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் தான் கேரக்டராகவே மாறிடுவீங்களே, அதுவும் ஜங்குக்கை பார்த்தா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு கொட்டாமல் இருக்குமா என்ன சொல்லவா வேணும்? அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த மாலெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரியே பண்ணிவிட்டு அவனோட கழுத்தில் போடுற மாதிரியே பண்ணிவிட்டு நிமிர்ந்து அப்படியே ஒரு பார்வை பார்க்குறீங்க. பயபில் உண்மையிலே ஃப்ளாட்டு, அப்படி ஒரு பார்வை. ஸோ உங்கள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அந்த பார்வையாக இருக்கட்டும்,
அப்பா! எல்லாருமே ஒரு மாரி ஸ்டன் ஆயி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேக் சைட்ல நின்னு பார்க்குறவங்களுக்கு, அது ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கலாவே அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ, அங்க இருக்கிறவங்க வந்து அப்படியே ஒரு மாரி வாயடைச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ பின்னாடி ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, "செம்மடா! ஜேகே வேற லெவலா இருந்துச்சுடா. இவ்வளோ நேரம் நீ பண்ணதுக்கும், இப்போ பண்ணுறதுக்கும் வேற லெவல்டா! மாசுடா! அப்படி இருக்கு, இப்படி இருக்கு." அவன் பாட்டுக்கு வர்ணிச்சு தள்ளிட்டு இருக்கான். இப்போ நீங்க டக்குன்னு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆயிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போறீங்க. ஜங்குக்கு என்னமோ ஐ கான்டாக்ட்ட கட் பண்ணதும், கரண்ட் ஷாக்லேருந்து மீண்டு வெளிய வந்த மாதிரி இருக்கு. அவன் டப்புன்னு அங்கேருந்து லீவ் ஆகி வெளிய போயிடுறான். இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்ட் அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு, "ஏய் வயன், செம்மையா பண்ற! வேற லெவல்! பிச்சு உதர்ற! பேசாம நீயே இந்த கேரக்டர் பண்ணிடு. ஓகேயா? ஃபிக்ஸ்டு." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். ஸோ நீங்க உள்ளுக்குள்ள அப்படியே செம்மையா குத்தாட்டம் போட்டுட்டு வெளிய லைட்டா சிரிச்சுட்டே, ஓகே." அப்படின்ற மாரி நீங்க மண்டைய மட்டும் ஆட்டுறீங்க. இப்ப அந்த சீனியர் பொண்ணு கோச்சிட்டு வெளிய போயிடுறா. நீங்க அவ போறதே ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. "ஏய் வயன், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவள்ட்ட நான் பேசிக்கிறேன். அவள்ட்ட என்ன சொன்னா எப்படி ரியாக்ட் ஆவான்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். இந்த கேரக்டருக்கு நீ மட்டும் தான் சூட்டபுளா இருப்ப. ஸோ ட்ராமாக்கு நீ தான் ஹீரோயினா பண்ணணும். ஓகேயா?" அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே போய் கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா ஜங்குக் இல்லல்ல. அவன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பண்ணணும். ஸோ எல்லாரும் வந்துட்டு அப்படியே ஸ்டோரில இந்த டயலாக் போடலாம், அந்த டயலாக் போடலான்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கா அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த ட்ராமான்ற பேர்ல ஒரு 15 நாளைக்கு நம்ம ஜங்குக் கூட தான் இருக்க போறோம்ல, அப்படின்னு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வெளிய எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் உங்க கூட ஐ கான்டாக்ட்ல இருந்த அந்த மொமெண்ட் அப்படியே யோசிச்சு யோசிச்சு பயங்கரமா ப்ளிஷ் ஆகுறீங்க. உங்க சீக்ஸ்லாம் அப்படியே பிங்கிஷ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டே ஃபுல்லாவுமே நீங்க சீனியர்ஸோட தான் இருக்கீங்க. ரொம்ப ஜாலியா, ஃபன்னா எல்லார் கூடயும் அரட்டை அடிச்சுட்டு, தென் டயலாக்ஸ் எல்லாம் எழுதிட்டு, நீங்களே நிறைய டயலாக்ஸ்லாம் இப்படி போட்டா நல்லாயிருக்கும், இப்படி போட்டா நல்லாயிருக்கும்னு ஐடியா குடுக்குறீங்க. எல்லாருமே சூப்பரா பண்ற, நல்லா எழுதுற, நல்லா கிரியேட் பண்றேன்னு உங்கள சொல்லிட்டு இருக்காங்க. தென் எல்லார்கிட்டயுமே ஒரு மாரி அட்டாச் ஆயிட்டீங்க. பட் ஜேகே மட்டும் உங்ககிட்ட சரியா பேசவே இல்ல. என்ன, ஓகே அந்த மாரி பேசிட்டு இருக்கான். பிகாஸ் அவன் நார்மலாவே எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற கேரக்டர் தான். ஆனா உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் வச்சதுக்கு அப்புறமேட்டு, உங்க கண்ண பார்த்து பேசவே அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ உங்ககிட்ட சரியா பேசக்கூட மாட்றான். இருந்தாலும் அந்த டே ஃபுல்லாவுமே நீங்க ஜங்கு கூட இருந்தீங்க. அண்ட் தென் அவன் 1 வார்த்தை 2 வார்த்தை உங்ககிட்ட பேசினான். சொன்னான், இல்ல சொன்னான். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அவ்ளோ சந்தோஷத்தோட நீங்க வீட்டுக்கும் போறீங்க ஈவினிங்கா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்க ஸ்லிப்பர்ஸை லீவ் பண்ணும்போது தான் பார்க்குறீங்க, அங்கே நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. ஸோ என்னடா யார் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோடயே அப்படியே எட்டி உள்ளே போய் பார்க்குறீங்க. எல்லாமே புதுமுகமாக இருக்குது. நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து, "அம்மா, யார் இது? என்ன விஷயம்? இது வரைக்கும் இவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நம்ம சொந்தக்காரங்களா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உங்கள் பேக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அப்படியே அந்த சேர் மேலே வைக்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா, போ, போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏம்மா, எங்கே? ஏதாவது வெளியே போகணுமா என்ன? சொல்கிறத செய்வேன்" அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு போயிட்டு அவங்க வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் மம்மி வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணுறாங்க. "அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ எதுக்கு எனக்கு இவ்வளோ அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்க? பேசாம இரு" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும், "அம்மா சொல்லுமா, என்னம்மா, இங்கே நடக்கிறதெல்லாம் ஏதோ சரியில்லை" அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளேட்டில் காஃபியெல்லாம் வச்சு, போ, இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வா." "அம்மா, நான் எதுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்? நீயே கொண்டு போய் கொடு." "சொல்கிறத செய் வயன்." "அம்மா, என்னம்மா நடந்துட்டு இருக்கீங்க? வயன், நான் எல்லாம் சொல்கிறேன், இதை போய் கொடு" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே உம்முன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் அதெல்லாம் கொடுக்குறீங்க. அங்கே வந்து நிறையா பெரியவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அந்த காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு, "உட்காருமா" அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்டி. ஸோ நீங்கள் வந்து, பரவாயில்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேட்டை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. "பரவாயில்ல, ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாக நின்றுக்கிறீங்க. "காலேஜ் செகண்ட் இயர் தானம்மா?" "ம், ஆமாம் ஆண்டி." "சரி, ஓகே ஓகே.
அப்போ 3rd இயர் மேரேஜ் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே கருக்குன்னு ஆயிட்டு, என்னது அப்படின்னு சொல்லி கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே வர மாதிரி பார்க்குறீங்க. அவங்க கேஷுவலாக பேசிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே காஃபி எல்லாம் சிப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. "மா, என்னம்மா நடந்துட்டு இருக்கீங்க? என்ன கல்யாண கில்யாணம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? வாய மூடு மா, ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, இல்லைன்னா இப்போ அசிங்கமாயிடும். வையன் அரைஞ்ச பல்ல கழட்டிடுவேன், வாய் மூடுன்னு சொல்கிறேன்ல" அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அவங்க கண் அப்படியே அருவியாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்க்குறாங்க. பட் உங்கள் அம்மா அதை ஹைட் பண்ண வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு கன்னத்தோட அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. "மா, என்னம்மா நடந்துட்டு இருக்கீங்க? என்ன அவங்க யாருன்னே எனக்கு தெரியல, கல்யாணம்லாம் பேசுகிறாங்க, யார் அவங்க முதல்ல?" "இந்த பாரு வயன், இன்னும் 1 மந்தில் உனக்கு மேரேஜ். அப்போ உங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட்டே வெடிச்சு போச்சு." "மா, என்னம்மா பேசுகிற? நான் இன்னும் காலேஜே ஃபுல்ஃபில் பண்ணலம்மா." "இங்கே பாரு, விளையாடாத, என்னாலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது." "ஏய், என்ன உனக்கு முடியாதான்லாம் கேட்கல, பண்ணிக்கிற அவ்வளோதான்." "மா ப்ளீஸ்மா, என்னை புரிஞ்சுக்கோமா, எனக்கு இப்போ மேரேஜ் எல்லாம் வேணாம்மா, நான் ஒழுங்காக படிக்கணும்மா, ப்ளீஸ்மா." "இந்த பாரு வயன், இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியலை. நீ வேற அப்பப்போ சிரிக்கிற, தனியாக பெணாத்துற, நகத்தெல்லாம் கடிக்கிற, எனக்கு சரிப்பட்டு வரல. உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்புறம் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துட்டாரு. அடுத்த மாதம் உனக்கு கல்யாணம், அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. எங்கே உங்களுக்கு மனசே இல்லை, உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்கள் மனசில் ஜேகேவோட நினப்பு முழுக்க முழுக்க அடைச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருக்கோமேன்ற சந்தோஷத்தோடு வந்திருப்பீங்க. இங்கே பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நாள் ஃபுல்லாக அழுதுருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் காலேஜ் கிளம்பும் போதுமே மனசே இல்லை உங்களுக்கு அன்றைக்கி போகிறதுக்கே. ஆனாலும் வேறு வழி இல்லை, வீட்டில் இருந்தால் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜுக்கும் கிளம்பி உயிரே இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க. அங்கே போய் ஜேகேவை நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனை பார்த்ததுமே உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே ஐஸை தொடச்சிட்டே வந்து மறுபடியும் வந்து நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியலை. அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போது ஆடிட்டோரியம் கூப்பிட்டுட்டு ஜேகேவோட ஃப்ரெண்டு உங்கள் கிளாஸ்க்கு வரான். நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. "ஏய் ஒயன், என்னாச்சு? ஏன் இப்போ அழுதுட்டுருக்க?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர்." "ஒயன், ஆர் யூ ஓகே?" "ஆ ஓகே தான் சீனியர்." "இல்லை, நீ டிஸ்டர்ப்டாக இருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு கூட ரிசல்ட் வச்சுக்கலாம்." "இல்லை சீனியர், பரவாயில்ல, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கடலாம் தொடச்சிட்டு அப்படியே எழுந்து அவன் பின்னாடியே போகிறீங்க. உங்களை பார்க்க அவனுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நேற்று இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ என்ன ஏதுன்னு ரொம்ப நோண்டியும் அவனால் கேட்க முடியலை. அவன் அப்படியே விட்டுறான். இப்போ நீங்கள் அப்படியே ஆடிட்டோரியம் போகிறீங்க. ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனை பார்க்க பார்க்க உங்களுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து இன்னொருத்தனுக்கு நம்மளை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு வீட்டில் பிளான் போட்டாங்க. இங்கே நம்ம இவனை நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே கஷ்டத்தோடையே நீங்கள் அந்த ப்ராக்டிஸை வந்து அன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நேற்று ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கீங்க. நீங்கள் அப்படி இருக்கிறது ஜேகேவுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. "ஏய் வயன்" அப்படின்னு உங்களை முதல்ல பேர் சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. "என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க?" அது ஒன்றும் இல்லை." "ஏய், என்ன பிரச்சனை? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? யாராவது ஏதாவது சொன்னாங்களா?" "இல்லை சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை." "ஏய், அப்புறம் ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருந்தனா எங்கேருந்து ரிஹர்சல் பண்ணுறது?" "இல்லை சீனியர், நான் பண்ணுறேன்." "ஒன்றும் தேவையில்லை, போய் உட்கார் போ." "இல்லை சீனியர், நான் பண்ணுறேன், போன்னு சொன்னேன்." அப்போ நீங்களும் போய் பெஞ்சில் உட்காந்துட்றீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. "டே மச்சான், நீங்கள் எல்லோரும் உங்கள் டயலாகை பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன்." அப்போ அவன் ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து ஜேகே உட்காரான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. "என்ன உன் பிரச்சனை? என்ன ஆச்சு?" அது சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை." "சொல்லு." "அது பர்சனல், விட்டுருங்களேன்." "இங்கே பாரு, இங்கே நான் உன்னோட பார்ட்னர்." "என்னது?" ஐ மீன், நான் தான் உன்னோட ட்ராமா பார்ட்னர். ஸோ நீ ஒழுங்காக இருந்தால் தானே என்னோடய கேரக்டரை நான் ஒழுங்காக பண்ண முடியும். நீ ஏன் இப்படி இருந்தேன்னா அப்புறம் நான் எப்படி பண்ணுறது?"
சீனியர் அது வந்து சரி விடு. மனசில் என்ன இருக்கோ நீ அதை ஓப்பனாக சொல்லு. என்னால் முடிஞ்சா ஏதாவது சொல்யூஷன் தரேன். அ அ அது வந்து அது சீனியர் சொல்லுவாயான். அது இது வீட்டில் அம்மா அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. இன்னும் 1 மந்தில் மேரேஜ்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல சீனியர். அப்போது ஜேகே உங்களை அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, ஏன் உனக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்கா? அ அ அ அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க ஒரு மாதிரி. அவனை அந்த ஐ கான்டாக்டில் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு சொல்லுவாயன், உனக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்கா? அ அ அ இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, பையனை பார்த்தியா? இல்லை சீனியர், நான் பையனெல்லாம் பார்க்கல. எனக்கு அவன் யாருன்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் ஏன்? அது அது வந்து ஆ இப்போதைக்கு இந்த மேரேஜ் பற்றி எதுவுமே யோசிக்கல சீனியர். நான் இன்னும் காலேஜே முடிக்கல. அதுக்குள்ளார வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். எங்கே பார், அதெல்லாம் விட்டு தள்ள. இப்போ நான் பிரின்ஸ், நீ பிரின்சஸ், அவ்வளோதான். என்னது ட்ராமாவில் சொன்னேம்மா? ம் ம் புரியுது. எனக்கு உன் கஷ்டம் புரியுது. ஆனால் இன்னும் 2 வாரம் தான் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும். புரிஞ்சுதில்ல? ம் ம் புரியுது. ஸோ எதை பற்றியும் யோசிக்காத. தென் பார்த்துக்கலாம் விடு. என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, புரியுதா? எதை பற்றியும் நினச்சி குழம்பாத எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவனை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. பிகாஸ் அந்த வேர்ட் எனக்காக. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் மறந்து அவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கீங்க. தென் சைடில் இருக்கிற யாருக்குமே அவ்வளோ பெரிய டைலாக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் தானே லீடு. ஸோ மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. தென் சைடில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் நீங்களே டைலாக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகுறீங்க. ஜேகே ஒன்றும் இல்லை, நார்மலாகு, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் கண்ணாலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு அதெல்லாம். அவனை நெருங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அவன் பக்கத்துலேயே இருக்கான். ஆனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வலிக்குது. எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஓரம் கட்டி வச்சுட்டு அவன் கூட இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிள் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே அப்படி டேஸ் எல்லாம் போகுது. இப்போது ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் ப்ராக்டிஸ். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ஹைஃபை பண்ணிவிட்டு அப்படியே அவங்கவுங்க ப்ளேஸில் போய் உட்காந்துடுறீங்க அங்கங்கே. அப்போ நீங்கள் ஒரு பெஞ்சில் போய் உட்காடுறீங்க. தென் ஜேகே அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஹே வயன் அப்படின்ட்டு உங்கள் பாட்டிலை வாங்கி அவன் குடிக்கிறான். இப்போது நீங்கள் 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஜேகே உங்ககிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் வந்து ரொம்ப தயங்காமல் லைட்டாக வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, அந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து பண்ணிட்டேனே. சரி கொடு அதை. ஏன், அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 நாள் தானே இருக்குது. அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? அது மற்றவங்களுக்கு, எனக்கு இல்லை, கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்களாம் சிரிச்சுட்டு உங்கள் பேக் அப்படியே எடுத்து பெஞ்ச் மேலே வைக்கிறீங்க. அப்போ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ட்ராமா ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன காஸ்டியூம்ஸ் வாங்கணுன்னு மேம் கேட்டு உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றா. ஸோ நீங்கள் வந்து பேக்கை ஜேகே கையில் கொடுத்துட்டு அதில் ஒரு குட்டி டைரி இருக்கும், அதில் தான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெஞ்சு வெளியே போகிறீங்க. ஜேகேவும் ஒரு ஆர்வத்தில் அந்த டைரியை எடுத்து அப்படியே புரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த டைரியில் எப்படி முடிச்சிருந்தீங்களோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு பொண்ணு ஒரு பையனோட லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக மாறுவா. தென் அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் மேலே அவள் எவ்வளோ உரிமை வச்சுருப்பா, எவ்வளோ பாசம் வச்சுருப்பா. தென் அவளோட லைஃப்பில் அவன் எவ்வளோ முக்கியமான பார்ட்டாக இருக்கான்றத அவ்வளோ அழகாக நீங்கள் வெளிப்படுத்தி எழுதியிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட அந்த பேஜை வந்து அவன் புரட்டி புரட்டி படிச்சுட்டு இருக்கான். ஒரு 10-15 பேஜில் நீங்கள் முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் பேஜ் திருப்பும்போது அவ்வளோ ஒரு ஆசையோடு நீங்கள் எழுதியிருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கீழே ஒரு 4 லைன், இறைவா
என் கனவிற்கும் கற்பிற்கும் உரிமையானவனைக் காண பாக்கியம் தந்தாய். அவனுடன் நான் சேர்ந்து வாழ யாரிடமேனும் போட்டெடுக்க காத்திருக்கிறேன். இவ்வுலகில் நீ எனக்காக எழுதியிருக்கும் ஜென்மங்கள் 7 அல்ல 7000 இருப்பினும் அத்தனையிலும் அவனே என் சரிபாதி. அவ்வாறு அல்லாது அவனின்றி ஒரு ஜென்மம் எனக்காக நீ எழுத முற்பட்டால் அதற்கு முன் ஜென்மமே என் பிறவியின் முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும். இதுவே என் வாழ்நாள் பிறவியின் முதலும் கடைசியுமான வேண்டுகோள் அப்படின்னு முடிச்சு வச்சுருக்கீங்க. ஸோ இதை படித்த உடனே அவனுக்கு என்ன ஒரு மாதிரி டச்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ சும்மா உங்கள் டைரி அப்படியே புரட்டிகிட்டு இருக்கான். அப்போ இடையில ஜங்குக்காவோட ஐஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி வரைஞ்சி அதுக்கு கீழே என்னவனே நின் காதல் கதை அப்படின்னு அந்த புக்கோட ஹெட்டிங் போட்டுட்டு ஜங்குக்கா அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு என்னென்னமோ தோணுது. வேறு ஏதாவது எழுதியிருக்கீங்களான்னு புரட்டுன்னு புரட்டிகிட்டே இருக்கான். ஆனால் அங்கே வேறு எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அவனுக்கு ஒன்றும் புரியலை. அவன் பேர் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஏன் எழுதியிருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 1000 தாட்ஸ் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ உங்கள் பேக்கில் வேறு ஏதாவது நோட்ஸில் ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லா நோட்ஸையும் எடுத்து புரட்டுன்னு புரட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் எதுலேயுமே வேறு எதுவும் எழுதின மாதிரி தெரியலை. ஸோ டக்குன்னு வந்து ஒரு நோட்லேருந்து ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அது என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதில் அவனை அப்படியே ஹாஃபாக வந்து அதாவது ஃபேஸ்லேருந்து ஹிப் வரைக்கும் ஹாஃப் சைஸில் நீங்கள் வரைஞ்சி கீழே ஜங்குக்கி அப்படின்னு எழுதி அழகாக ஒரு ஸ்மைலி போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அவ்வளோதான். பையன் ஒரு மாதிரி வானத்தில் பறக்கிறான். ஸோ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ப்ரைட்டாக ஸ்மைல் வருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து நீங்கள் அந்த புக்கில் இருக்கிற லைன்ஸை ஃபுல்லாக வந்து அவனை நினச்சி தான் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே வர சவுண்டு கேட்குது. ஸோ டப்பன்னு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த டைரியை உங்கள் பேக்கோட மேலே வச்சுட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க, அந்த டைரியை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அந்த வரைஞ்சி வச்சதை வந்து மறந்தே போயிட்டீங்க. என்ன சீனியர் படித்து பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? அப்போ அவன் எதுவுமே பேசலை, அவங்கள பார்த்துட்டே இருக்கான். சீனியர் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு, முடிச்சிட்டிங்களா இல்லையா? படித்தேன். அயன் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க சீனியர். முதல்ல இந்த சீனியரை விடு, ஜேகேன்னு கூப்பிடு. அது என்ன? ஓகே கூப்பிடுறேன். இங்கே வந்து உட்காரு. அப்போ நீங்களும் போய் உட்காடுறீங்க. அயன் நிஜமாவே நீ இதை கற்பனையாக தான் எழுதுறியா, இல்லை யாரையாவது மனசில் நினச்சிட்டு எழுதுறியா? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. என்னடா இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. அது சும்மா கற்பனையாக தான் எழுதினேன். ஏன்? இல்லை கேட்கணுன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்ல சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். ஸோ உங்களுக்குன்னா என்னடா இப்படி கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அழகாக நீங்கள் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு ட்ராமாவுக்கு ரெடியாகவும் ஆகுறீங்க. அந்த காஸ்டியூமில் நீங்கள் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்கீங்க, உண்மையிலே ஒரு இளவரசி மாதிரி. ஸோ இதை தூரமாக நின்று ஜங்குக் அவனோட ஃப்ரெண்டு ஷோல்டரில் கை வச்ச தம் ஃபிங்கர் அப்படியே கிடச்சிக்கிட்டு சிரித்து பார்த்துட்டு இருக்கான். டேய் ஜங்குக், நீ போகிற போக்கு சரியில்லையே, என்ன ஒரு மார்க்கமாக சிரிக்கிற? அப்போ ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே, டே மச்சான், இது வரைக்கும் உலகத்தில் எவனுக்காவது அவன் பண்ணிக்க போகிற மேரேஜை ரிகர்சல் பார்த்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குமாடா அப்படின்னு கேட்குறான். ஸோ அவன் ஃப்ரெண்டு, டேய் நீ பண்ணுறது எதுவும் சரியாக படலடா, ஆல்ரெடி உங்கள் அம்மா வேறு ஏதோ பொண்ணு பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது உளறிட்டு தெரிஞ்ச, இப்போ நீ அவளை பார்க்குற பார்வையும் வேறு மாதிரி இருக்குது, வேணாண்டா ஜங்குக்கா அப்படின்றான். இப்போ ஜேகே இன்னும் ப்ரைட்டாக சிரிச்சுட்டு, டேய் எங்கள் அம்மா பார்த்த பொண்ணே அவதான்டா அப்படின்றான். டேய் என்னடா சொல்கிற, நிஜமாவா? ஆனால் அவள் ஏதோ கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்த. டேய் அவள் என்னை லவ் பண்ணுறாடா அப்படின்றான். டேய் எனக்கு ஒரு மண்ணும் புரியலை, என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை விடு. டேய் சொல்லுடா, வாய் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்னடா பாதியில் விட்டுட்டு போகிறேன், எனக்கு மண்டை வெடிச்சிரும். டேய் அவள் என்னை லவ் பண்ணுறாடா, ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் அவள் சொல்லவே இல்லை, அதை நானே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் அவங்க அம்மா அப்பா பார்த்து வச்சுருக்க பையனை வேணான்னு சொல்கிறான். அந்த பையன் நான் தான் தெரிஞ்சா அவள் அவ்வளோதான்,
அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். டேய் பைத்தியக்காரா, அப்போ நீயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே, நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பாள்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். இப்போ ஜேகே மறுபடியும் ஒரு மாதிரி ஒன் சைடாக சிரிச்சுட்டு, சொல்லக்கூடாது, இப்போ சொல்லக்கூடாது, அவளே வந்து அவள் லவ்வை என்கிட்ட சொல்லணும், இல்லை மேரேஜ் அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றான். ஜேகே பாவண்டா, அவ எவ்வளோ ஃபீல் பண்ணுறா, நம்மளே பார்க்குறோம்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற, சொல்கிறா. என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும், நீ வாயை மூடு அப்படின்றான். இப்போ நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட வரீங்க. சரி எதுவும் பேசாத, அவள் வரா அப்படின்னு சொல்லிடுறான். சரி 2 பேருமே சைலண்ட் ஆகிடுறீங்க. இப்போ அவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு டயலாக்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கிறீங்களா, எல்லாம் பர்ஃபெக்ட் தானே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து லீவ் ஆக போகும்போது ஜேகேவோட ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்பி என்ன சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, நீ மேரேஜுன்னு சொல்லிட்டு இருந்ததா ஜங்குக் சொன்னான். இப்போ அந்த பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு, நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இருக்கான். இல்லை சீனியர், அது காட் கிட்ட நான் கொடுத்துட்டேன், எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும், தென் எனக்கான லைஃப் என்னை தேடி வர சீனியர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நான் வந்து போயிடுறீங்க. ஸோ உங்களை பார்க்க பார்க்க ஜேகேக்கு அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. என்ன பொண்ணுடி நீ அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஷாக்டாக அவன் மேலே கையை போட்டுட்டு, டி மச்சான், இவ தெரிஞ்சு சொல்கிறாளா இல்லை தெரியாமல் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதை கேட்கும்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப சிரிப்பாக வருது. எந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் அவன் மேலே காதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனே தேடி வருவான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனுக்கு. எப்படியாவது நீங்கள் அவன்கிட்ட வந்து லவ்வை சொல்லிட மாட்டிங்களா அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கான் பையன். இப்போ ட்ராமாவையும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பார்க்குறவங்களுக்கு என்னவோ அது ட்ராமா, பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ரியாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் அவனுமே ரியலாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப அழகாக கொடுக்குறீங்க எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் எல்லா மூவ்ஸுமே. ரொம்ப அழகாக அந்த ட்ராமா முடியுது. இது நாள் வரைக்குமே இந்த கல்ச்சுரல்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் இது வரைக்கும் யாருமே அவ்வளோ ரசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த ப்ரோக்ராமை அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. இருக்கிறதுலே ஹைலைட்டாக உங்கள் ட்ராமா தான் நிற்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. தென் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் புக்கையும் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே எல்லாமே நார்மல் ஆகிடுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் தான் ஜங்குக்கை தேடி தேடி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போலாம் ஜங்குக் தான் உங்களை தேடி வந்து பார்க்குறது, கேஷுவலாக வர மாதிரி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுறது, இந்த மாதிரி போகுது. ஸோ அடிக்கடி நீங்கள் 2 பேரும் ஒன்றா நிற்கிற மாதிரி காலேஜில் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தென் உங்களை வச்சு ரூமர்ஸ் எல்லாம் போகுது. இருந்தாலும் உங்கள் பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்க உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை போகுதே. ஸோ அதை நினைக்கும் போது மனசு வேதனையில் துடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. ஜங்குக் எப்போ உங்களை மீட் பண்ணாலும் மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிற, என்ன பேசுகிற, வீட்டில் எல்லாம் ஓகே சொல்லிட்டியா, இல்லை உங்கள் மனசுக்கு என்ன தோணுது, அதை தான் நோண்டி நோண்டி கேட்டுகிட்டே இருப்பான். பட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறது, ஒரு 2 கட்ட சூழ்நிலையில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ மேரேஜுக்கு ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. உங்களுக்குன்னா மனசே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, செத்து போயிடலாம் போல் இருக்குது, அந்தளவுக்கு வேதனையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அரசல் பரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேவுக்கு மேரேஜா, அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி. ஸோ அது உங்கள் காதில் அப்படியே காற்றுல வந்து விழுகுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு ஜேகேவை தேடி ஓடுறீங்க. ஆனால் ஜேகே எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியலை. அவனோட ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அவன் உங்கள் கண்ணில் பட்டதுமே எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறான். பட் வேகமாக போயிட்டு அவனை பிடிச்சிட்றீங்க. சீனியர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கவே உனக்கு பாவமாக இருக்குது. சொல்லுவேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சீனியர், ஜேகேவுக்கு மேரேஜ் ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஆமாம்மா, மேரேஜ் தான், உனக்கு தெரியாதா? சீனியர், விளையாடாதீங்க, நிஜமாவா? அது ஆமாம்மா, அவனுக்கு வீட்டில் ஏதோ அலைன்ஸ் பார்த்துட்டாங்களாம், அதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஒரு மாதிரி திணறி. ஏன் சீனியர், எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்காரு, என்கிட்ட மட்டும் சொல்லலை, என்னாச்சு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக கேட்குறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உங்ககிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுன்னு மட்டும்தான் பார்க்குறான். அந்த டைம் பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு அர்ஜென்ட்டாக போகணும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போது அவனும் கிரேட் எஸ்கேப் அப்படின்ற மாதிரி உங்ககிட்டேருந்து நகர்ந்தா போதும், இல்லைன்னா உளறி கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நீங்கள் மனசு உடஞ்சி போய் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் 2 டேஸ் நீங்கள் எந்தவித ஆசையோ எந்தவித சந்தோஷமும் இல்லாமல் அப்படியே ஜடம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க மணமேடைக்கு. நீங்கள் இப்போ வரைக்குமே மணமேடையை நிமிர்ந்து கூட பார்க்கல. நேராக போயிட்டு இருக்கீங்க ஒரு சோல்லெஸ் பாடியாக. உங்கள் அம்மா தான் உங்கள் கைப்பிடிச்சி கூட்டி போய் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுகை வருது. இப்போ லைட்டாக உங்கள் சைடில் சாஞ்சிட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் இதில் நிறுத்திடுறீங்களா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கேட்க மாட்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நான் செத்து போயிடுவேன். என்னால் உங்கள் கூட வாழ முடியாது. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன். எனக்கு ஜங்குக்கு மட்டும்தான் எல்லாமே. அவன் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் குனிஞ்சு உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பையன் முகத்தை கூட பார்க்கல. ஸோ நீங்கள் சொன்னதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படியே அந்த பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தாலியில் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பையன் கையில் வாங்குறான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அந்த தாலியை ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அது உங்கள் கழுத்தை நோக்கி வருது. ஸோ அப்படியே கண்ணை இறுக்கமாக மூடுறீங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ அவனும் உங்கள் கழுத்தில் அதை போடுறான். ஸோ உங்கள் கண் அப்படியே கண்ணீரை கொட்டிக்கிட்டு இருக்கு. அயன், அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுற்றி இருக்கிற எல்லாமே நின்று போன மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் நிமிர்ந்து சைடில் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நீங்கள் லைட்டாக ஐஸ் எல்லாம் அப்படியே தேய்ச்சிட்டு பார்க்குறீங்க. ஏய் நான் தாண்டி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ஒரு பக்கம் அழுகையாக வருது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் டக்குன்னு அவனை ஹக் பண்ணி அவனோட சீக்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு தான் ஷாக்கு. கல்யாணம் வேணான்னு அழுதுட்டு இருந்தவ என்னடா இப்படி முத்தம் கொடுத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் விட்ரி, ஏய் எல்லோரும் பார்க்குறாங்கடி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி உட்கார வைக்கிறான். நீங்களாம் ஹாப்பினஸோட உச்சத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதே ஹாப்பினஸோட அந்த கல்யாணத்தோட எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியுது. அந்த டேயோட நைட் ஜங்குக்கோட வீட்டில் அவன் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கா மனசுக்குள்ளே அத்தனை கேள்வி. ஜங்குக் தானா நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, நமக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம பண்ண அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சா? ஜங்குக்கு எனக்கு காட் கொடுத்துட்டாரா? ஜங்குக்கு நம்மளை பிடிச்சிருக்கா? அவன் ஒத்துக்கிட்டானா? அவனுக்கும் பிடிச்சதா கல்யாணம் நடந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி மனசுக்குள்ளே. ஸோ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக நடந்து அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட ரூமில் அவன் பாட்டுக்கு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே பொறுமையாக அவன்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்கள பிடிச்ச பெட்டில் அவன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். ஏய் என்னடி கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு காலையில் அப்படி கிஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. டப்புன்னு அவனை பார்த்து திரும்பிட்டு அவன் செஸ்ட்லேயே போட்டு அடின்னு அடிச்சுட்டு, ஏன் சிக்கி இப்படி பண்ணா? எல்லாமே உனக்கு தெரிஞ்சு தானே அப்போ நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ டக்குன்னு அவன் உங்களை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுட்டு, தெரியும், ஏன் நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு, நீ ஏன் சொல்ல? அது அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு மேடம்க்கு சொல்ல வாய் வலிக்குது. அப்புறம் நான் மட்டும் ஏன் சொல்லணும்? இருந்தாலும் நீ பண்ணுறது ஓவராக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவன் டக்குன்னு உங்களை இழுத்து டக்குன்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏவாயன், என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடி? அப்போ நீங்கள் எதுவுமே பேசலை. ஏய் சொல்லுடி. பிடிக்கும். ஏன்? ஏன்னெல்லாம் தெரியாது, ஆனால் உன்னை பிடிச்ச அளவுக்கு வேறு யாரையுமே பிடிக்காது. என்னை நினச்சி தானே அந்த புக்கை எழுதினேன். அப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அது அப்படின்னு இழுக்கிறீங்க. அப்போ டக்குன்னு உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ டக்குன்னு அவங்க ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோர்ஹெட் ஒன்றா வச்சுட்டு, ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச். நான் எவ்வளோ லக்கி தெரியுமா? நிஜமாவே
நான் நினைக்கவே இல்லடி என் மேலே ஒரு பொண்ணு இவ்வளோ பைத்தியமாக இருப்பான்னு. அந்த புக்கை நான் ரீட் பண்ணும்போது கூட அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கானதுன்னு எனக்கு தோணல. ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாண்டி அது அது எல்லாமே எனக்கானதுன்னு புரிஞ்சது. ஐ லவ் யூ ஆயன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனோட சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அவன் ஷோல்டரில் சாஞ்சுக்கிறீங்க. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஹாப்பி என்டிங். அண்ட் தென் உங்களுக்கு இதை ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.